ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சிறிது நேரம் தலைகளை தாழ்த்தி நாம் இருக்கிற இடத்திலிருந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதியின் தேவனே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாகமாய் வந்த எங்களை ஜீவ தண்ணீரை கொடுத்து வற்றாத நதியினால் செழிப்பாக்கின தேவனப்பா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. நல்லவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ண பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நம் நியூ இயருக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பழைய வருடத்தில் எல்லா பாவங்களையும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவரிடத்தில் நாம் ஒப்புரவாகி அவருடைய சமூகத்தில் நாம் நின்று எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நல்லவரப்பா நல்லவரப்பா நல்லவரே, உம்மையே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபத்து நாளில் கூப்பிடுகிற எனக்கு பதில் அளிப்பீரே. வெகு விரைவில் எங்களுக்கு பதில் அளித்து என்னோட கூட இருந்து எல்லா கண்களுக்கெல்லாம் தப்பு வைத்து காத்தவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, அதிசயமானவரே, அன்பின் தகப்பனே, ஆறுதலின் தகப்பனே, ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர். நீர் நல்லவரப்பா, கனத்துக்குரியவரே. நன்றி 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 நன்றி. நல்லவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நல்லவரப்பா 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 நல்லவரே, பெரியவரே, கனத்துக்குரியவரே. ஆண்டவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையாலே வர்ணிக்க முடியாதவரப்பா. ஆண்டவரே, அவ்வளவு நாமங்கள் உடையவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா. எல்லாருக்கும் எல்லாருமாய் இருக்கிறவர் அப்பா. உம்மையே நாங்கள் மறவாமல் ஆண்டவரே கனத்தை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். ஆமே. நல்லவரே 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 நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, பாத்திரரே, நல்லவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திர பலியிடுங்க பாப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவர் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே வண்ணமாக எல்லாரும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவரிடத்துல நாம் கனத்தை மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே நல்லவரப்பா நல்லவரப்பா. ஆண்டவரே, உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை, உமக்கே மாட்சிமை, உமக்கே மேன்மை உண்டாகட்டும். உமக்கே கனம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்து முடித்தீரே. ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களினால் நிறைத்து வந்தீரப்பா. எல்லா ஆண்டவரே, பெரிய பெரிய பிரச்சனைகளை சூழ்ந்தாலும் தேவ நீர் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விலக்கி மீண்டு பாதுகாத்து திரும்பி நாங்கள் உயிரோடு வர பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நீ நல்லவரப்பா, நல்லவரே, பாத்திரரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒருபோது உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்திடுங்க, உம்முடைய மகிமையினால் எங்களை நிறைத்திடுங்க, உம்முடைய ஆச்சரியத்தினால் எங்களை நிறைத்திடுங்கப்பா. வருகிற வருடத்துல இன்னும் உம்முண்டை நாங்கள் சேரிட, எல்லா காரியத்திலும் உம்மையே நோக்கி பார்த்திட ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம், இகபர நன்மைகளால் நீர் எங்களை நிரப்பிடுங்கப்பா. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, யோசேப்பை குழியில தூக்கி போட்டாலும் அப்பா, அவர் ஆண்டவரே உம்மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் அது குழியில் போகவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, அதை ஒருபோது அது நீ வீணாக போக விட மாட்டீர் என்று சொன்னீரப்பா. உம்மேல் வைத்த விசுவாசத்தின்படியாகவே ஆண்டவரே கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அந்த மகனை ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் சேர்த்தீரப்பா. ஆண்டவரே, தாழ்மையில் இருந்த அந்த மகனை தள்ளாடி நடந்தவர்களை ஆண்டவரே தயவாய் நீர் தூக்கி நிறுத்தினீரே, தாங்கி நிறுத்தினீரே, அன்பு கூர்ந்தீரே, அரவணைத்தீரே, ஆளுகை செய்தீரே. எல்லா வேலைகளில், வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே சேலரியில, எல்லா இன்கிரிமெண்ட்ல, அடுத்தபடியாக அடுத்த காரியத்துல, எல்லாவற்றிலையும் ஃபேமிலியில கர்த்தர் எல்லாவற்றிலும் விருத்தி ஆக்குவீராக. பணத்தை யாவற்றை விருத்தி ஆக்குவீராக. பொருட்களை விருத்தி ஆக்கிடுங்க. வேலை ஸ்தலத்துல ஒவ்வொருவருக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்திடுங்க, அதிசயத்தை செய்திடுங்கப்பா. ஆண்டவரே, மனிதன் அடைத்த கதவுகள் 1 ஆகிலும் 2 ஆகிலும் இருந்தாலும் தேவன் எங்களுக்காக திறந்து கொடுக்கிற கதவுகள், தேவன் எங்களுக்காக திறந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவனாலும் தடுக்க முடியாது. தேவன் எங்களுக்கு கொடுத்த இகபர நன்மைகளை ஒருவனாலும்
ஒருவனால அது பூட்ட முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நிரப்பிடுங்கப்பா, நிரப்பிடுங்கப்பா, உங்க தரிசனத்தை தந்திடுங்க, அதிசயங்களை செய்திடுங்க. ஆச்சரியமானவரே, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோது நாங்கள் ஆண்டவரே கீழாய் போகாதபடிக்கு மேலோங்கி வளர்ந்திட எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியத்திலும் உண்மையே நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க தேவநீர் உதவி செய்வீராக. நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம அவரை ஆராதனை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. துதியோம் கணமோம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர். சோத்ராவும் வார்த்தையே வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர். சோத்ராவும் வார்த்தையே வல்லமையால் உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே, 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 பாத்திரரே. எல்லாரும் பாடுவோம். பாத்திரரே, 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே, தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே, தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே, 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 பாத்திரரே. எல்லோரும் இரு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்துவோம். துதியோம் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் சத்தமாய் பாடு. துதியோம் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே, தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே. மறுபடியும் தூயரே, தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே.
தெரிந்து கொண்டே தெரியாவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. பாடுவோம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அழைத்து திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பார்த்தே. ஆடுகள் பின்னே அழைத்து திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பார்த்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரா, என் வாழ்க்கையை மாத்திரா. அறிக்கையிடுவோம் எல்லாரும். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு எம்மாத்திரா, என் குடும்பம் எம்மாத்திரா. என் திட்டம் ஆசைகள் சிறிதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்ட ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரா, என் வாழ்க்கையை மாத்திரா. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரா, என் குடும்பம் எம்மாத்திரா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரா, என் வாழ்க்கை எம்மாத்திரா. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரா, என் குடும்பம் எம்மாத்திரா. எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கே நன்றி, துதி, கன, மகிமை, மேன்மை, மாட்சிமை. எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர், தாங்கினீர், தப்பி வைத்தீர். எல்லா இடக்கண்களுக்கெல்லாம் நீர் எங்களை விலக்கி மீண்டு பாதுகாத்து கொண்டீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஊற்றிடுவீராக உங்க வல்லமை இந்த நாட்களில் ஊற்றுவீராக. இந்த நியூ இயர் ஆராதனையில ஆண்டவரே உடைய தரிசனத்தில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தந்திடுங்க. ஆண்டவரே உடைய திட்டங்கள், தேவைகள் ஆண்டவரே யாவற்றை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே கனத்துக்குரியவர், நீர் ஒருவரே எல்ஷடாயின் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. ஊற்றிடுங்கப்பா உங்க தரிசனத்தை, ஊற்றிடுங்க உங்க வல்லமையை, ஊற்றிடுங்கப்பா. இந்த நாட்களில் உங்கள் மேலே ஆண்டவரே ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் தாமே எங்கள் மேலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் உம்மிடண்டை வந்து சேர்ந்திட, உடைய பாதத்தில் வந்து அமர்ந்திட, தன்னை தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட தேவன் நீர் உதவி செய்திடுங்கப்பா. எல்லா கணத்தையும் மகிமையும் மாட்சிமையும் நமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, சுற்றிலுமாய் சூழ்ந்திருக்கிறீர். எல்லா காரியத்திலும் நீர் எங்களை தடை ஆண்டவரே ஸ்தோத்திர பாதுகாத்து வந்தீரே, ஆசீர்வதித்து வந்தீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி உற்சாகமாக வல்லமையின் ஆவியானவர் கைத்தட்டி வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டினேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டினேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர்
நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60:20. எல்லாரும் பைபிள் எடுத்து வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு நேரடியாக பைபிள் இருந்தே நமக்கு தேவனுடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சத்தமாக வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். மீண்டும் வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் வெளிச்சம் மறைவதும் இல்லை. ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகத்தினால் தேவனை நிரப்ப போகிறார். இந்த நாள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டாகும். தேவன் உங்களை எடுத்து ஊழியத்திலே பயன்படுத்த 2 மடங்கான உதவிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதம் அதோடு முடிந்து போகிறதல்ல. அந்த ஆசீர்வாதம் தொடரும், அந்த ஆசீர்வாதம் தொடரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிறைந்து வரைந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து பொழுதிலிருந்து தூக்கிவிட்டு, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து பொழுதிலிருந்து தூக்கிவிட்டு, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திட செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிட செய்வார். ஆமென். Happy New Year 2026. Make your wish and take that risk right here, right now. We flip the script. We're lighting up this 2026. To the ones who couldn't make it here, to the wishes whispered last year's tear, to the chances that we never took. Tonight we jump, we don't just look. To the first kiss after midnight shout, to the amen when the doubts got loud, to the wild plan sketched on napkin corners. This is the year we cross the
ஏசாயா 60:20 வாசிக்க முடியே அன்பாய் கேட்டுக்கொள்க. அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆமேன். உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போகுமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமேன். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் இந்த 2026 வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி தரப்போகிறார். ஆமேன். அல்லேலூயா. என்னென்ன காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தரப்போறார் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய இருக்குது. அதாவது பரவி பாய்கின்ற ஆறுகளைப் போல, சந்தனை மரங்களைப் போல, அது தருகிற வாசனையைப் போல, சொல்லி முடியாதது, எழுத்தில் அடங்காதது. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டோடைய வார்த்தையை எவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு கடற்கரை மணலை அளக்க தொடங்கினால் அளக்கவே முடியாது, எண்ணிறந்ததாக இருக்கும். அதே போல தான் தேவனுடைய ஆசீர்வாதமும். ஆமேன். அல்லேலூயா. இருந்தாலும் நாம் இந்த தியானத்துக்காக நாம் ஒரு 5 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 36 8வது வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை மகிழ்ச்சி படுத்துமா? ஆமேன். அல்லேலூயா. 36 8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை நீர் தீர்க்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தாகம் இருந்தாலும் சரி, அதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. அதே தான் மாற்றி இங்கே சொல்றார், உங்கள் தாகம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தாகத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரா? மாத்துகிறார். அந்த தாகத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? ஆலயத்தில் இருந்து. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இந்த ஆலயம் ஒரு அழகான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலிருந்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் நாம் தூங்கினாலும் அவர் தூங்காமல் ஏறுகிறவர் இறங்குறவருமாக இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, இப்பொழுது நாம் கட்டி கொண்டு இருக்கிற ஆலயத்திலும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை பற்றி வாக்கு வந்தது, வசனம் வந்தது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை மகிழ்ச்சி படுத்துவேன். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் அருமையாக இந்த வருஷத்துல உங்களுக்கு வரப்போகுது. ஆசீர்வாதத்தை நீங்க முதலாவது விரும்பணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? யாக்கோப்பு ஏசா 2 பேரும் ஒரே குடும்பத்துல பிறந்தாங்களாம். ஆனா யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை விரும்பினாராம். ஏசா ஆசீர்வாதத்தை என்ன செய்யல? விரும்பல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கஷ்டப்பட்டு நம்ம ஆண்டவரை நம்பணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவது, பைபிள் படிப்பது, திருவிருந்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதுக்காக நம்ம கொஞ்சம் நம்முடைய உடல் உழைப்பையும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி காரியங்களை செய்கிறார், நம்மளை மகிழ்ச்சி படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அடுத்த வசனம் சொல்றது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஜீவ ஊற்றாக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபமணி போர் போட்டோம். அதில் தண்ணி வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தர் அற்புதமான நல்ல தண்ணியை கட்டளையிட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. வருவோர் போவோர் எல்லாரும் குடிக்கிறார்கள். சில இடத்துல ஆடெல்லாம் கூட குடிச்சிட்டு போகுது. கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அனைவருடைய தாகத்தையும் ஆண்டவர் தீர்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தாகத்தையும் தீர்க்கிறார், ஆடு மாடு தாகத்தையும் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் தீர்க்கிறார். உங்களை மகிழ்ச்சி படுத்த போகிறார் இந்த வருஷத்துல. ஆமென். நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பீர்களானால், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லாமல், ஒரு வாக்குவாதத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால், கர்த்தர் அந்த வாக்குவாதத்தை எடுத்து போட்டு மகிழ்ச்சி என்ன இடைகட்டினால் உங்களை இடைகட்ட போகிறார். அடுத்தபடியாக யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 10-11 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10:10. திருடனை பற்றி ஆண்டவர் பேசுறாரு இந்த காலை நேரத்தில். திருடன் என்ன பண்றானா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் திருட்டு பெரட்டு பித்தலாட்டமாக இருக்குது. பொய்யா நிஜங்களா? சொல்லுங்க. சந்தையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில இடத்துக்கு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக சில இடத்துக்கு போவீர்களானால், குறிப்பாக சென்னை, மும்பை, சேலம், இது மாதிரி ஒரு சில இடத்துக்கு, ஒரு சில கடை வீதிக்கு போயிருங்களா, கையில் இருக்கிற பையை கூட பிடிங்குவாங்க. புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு திருட்டு. நம்ம பாக்கெட்டில் இருக்க பணமெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துக்குவாங்க.
முதல்ல ஒரு வேலை சொல்லுவாங்க, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு வேலை சொல்லுவாங்க. நான் சொல்லவே இல்லைம்பாங்க, காசு வாங்கி அவங்க பையில் போட்டுக்கிட்டு நீ இன்னும் காசு கொடுக்கவே இல்லைம்பாங்க. உலகம் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறது. வசனம் சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே இந்த பூமிக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரா? ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமாக நித்திய ஜீவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். ஆகையால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க, 11 வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மேய்ப்பனா? அவரை நீங்க நல்லா நம்பிடணும். நம்பாம இப்படிக்கு பேசக்கூடாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. நம்பிடணும், முழுசா நம்பிடணும். எல்லாம் இயேசுவேன்னு பாட்டு பாடுறோம்ல, அதே போலதான் எல்லாம் இயேசுதான், இயேசு என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நீங்க பயங்கரமா நம்பணும் பிரியமானவர்களே. அப்படி நீங்க நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் பலப்படுத்துகிறார், நல்ல வார்த்தைகளை தந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஓநாய்கள் அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி அல்ல, நம் ஒவ்வொருவருக்காக கவலைப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். கூலிக்காக நிறைய பேர் நம்முடைய சபையிலே வேலை செய்தார்கள். அவர்கள் சரியான கூலி வரவில்லை என்ற உடனே அவர்கள் இந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். இந்த சபையிலலாம் ஊழி செய்ய முடியாது, சேலரி 10 அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ எனக்கு தான் சேலரி 10, நான் ஓட முடியுமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தான் வருமானம் 10. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், போதுமான அளவு ஆண்டவர் தராரு. இருந்தாலும் இந்த வசனத்து பிரகாரம் பார்க்கும்போது கூலியாளெல்லாம் என்ன பண்றாங்க? ஓடிடுறாங்க. ஆனா சொந்த மேய்ப்பன் என்ன செய்ய முடியாது? ஓடவே முடியாது. அந்த பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் 10 ரூபா சேர்த்து வந்தாலும் 10 ரூபா கம்மியாக வந்தாலும், ஒரு வீட்டில் துக்கம் நடந்தாலும், ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்தாலும், ஒரு வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அங்கே கூடவே நம்ம நிற்போம். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆமென். ஒரு ஞானஸ்தானம்னு ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டா, நான் கணக்கு போட்டு பார்த்தா 10-20 மீட்டருக்கு போய் ஆகணும். குழந்தை பிறக்கிறதுக்கு, வர்றதுக்கு, போகிறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, சாகிறதுக்கு, 40 நாள் கூட்டத்துக்கு, 30க்கு, 20க்கு, எல்லா இதுக்கும் போகணும் பாருங்க. ஒரே ஒரு வேலை தான் நாங்கள் செய்கிறோம். ஞானஸ்நானம் என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் தொட்டியில் வச்சு அமுக்கிறோம், சில நேரத்தில் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கிறோம் ஆற்றுல. அந்த ஒரு வேலை செஞ்சதுக்கு 30 தரம் 50 தரம் உங்கள் வீட்டுக்கு அலையணும். அல்லேலூயா. வல்லினா பெரிய சண்டை, போராட்டம், முறுமுறுப்பு, பிரச்சனைகள். ஆனால் வசனம் சொல்லுது, நல்ல மேய்ப்பன் கோச்சுக்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மேய்ப்பன் கவலைப்பட மாட்டான். அல்லேலூயா. இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சில நேரத்தில் பாருங்க, நல்ல காரியத்துக்கும் சரி கெட்ட காரியத்துக்கும் சரி, சும்மா போகணும், சும்மா குளிக்கணும், சும்மா ட்ரெஸ் மாற்றணும், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தரம். அது உடம்பு சரியில்லாத நேரத்தில் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டாருக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. ஏன்னா அவங்க கட்டளை கொடுக்குற வேலை மட்டும்தான். வாங்க, வந்துட்டு போங்க, இதான் உங்களுக்கு 100 ரூபா, இந்த ஒரு 500, இந்த ஒரு மெழுகு திரி தரேன், 2 தேங்காய், இதை ஒரு பிடி அரிசி தரேன், அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த ஆத்மா பரலோக ராஜ்யம் எப்படியாவது வந்து சேரணும். அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நல்ல ஜெபம். அதனால ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் முதலாவது தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்ம நம்பணும். ஆண்டவரே, நீங்க என்னை நல்ல வழியில் நடத்துங்கப்பா. ஒருவேளை நான் திசை கெட்டு எங்கேயாவது போனா கூட நீங்க என்ன செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம பாட்டு பாடணும், கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை எப்படி செய்யறாரு? கண்ட்ரோல் பண்ணி நடத்துறாரு. எல்லாரும் சொல்லுங்க, கண்ட்ரோல் பண்ணி. மேய்ப்பன்னா என்ன பண்ணுவாரு? கண்ட்ரோல் பண்ணுவார். கோலும் தடியும் தேட்டுமா. என்ன தேட்டுமா? சிலருக்கு நல்லதே சொல்லிட்டு இருக்கணும். ஒரு வசனம் கூட அவங்கள பாதிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா கோச்சுக்குவாங்க. என்ன பாஸ்டர் என்னை பார்த்து என்ன செஞ்சிட்டாரு? பாதிக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இல்லை பிரியமானவர்களே. நல்ல மேய்ப்பன் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த பக்கம் போவாத புத்துக்கணு இருக்குது, இந்த பக்கம் போவாத கிணறு இருக்குது, அந்த பக்கம் போவாத அப்படின்னு சொல்லி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணும்? வேலி அடைச்சு பாதுகாக்கணும். அல்லேலூயா.
அதையும் மீறி ஓடிச்சுன்னா அப்புறம் அது உளுந்து போக வேண்டியதான். ஆனால் மேய்ப்பனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்தால் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகவே போகாது. அல்லேலூயா. ஒரு ஆத்மா காணாது போனால் கூட 100 ஆடு இருந்தால் மேய்ப்பன் என்ன பண்ணுவாராம், ஒரு ஆடு காணாது போச்சுன்னா 99 மேய விட்டுட்டு அந்த காணாது போன ஒரு ஆட்டுக்காக கவலைப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருவாராம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, நம்மளை ஏன் இன்னைக்கு சர்ச்சில் உட்கார வச்சிருக்கிறார்? நம்மளை கண்டுபிடிச்சிக்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க கூட நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. நம்முடைய பிள்ளைங்க கூட நல்லா தூக்கத்துலேயும் அவ்வளோ டான்ஸ், இந்த பக்கம் சுற்றி அந்த பக்கம் சுற்றி. நான் கரகரன்னு சுற்றி விழுந்துருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் உழாமல் கரகரன்னு நல்லா ஆடிட்டாங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு பாப்பா ஆடலை, அதுக்கு சரியாக ட்ரெஸ் இல்லையாட்டு இருக்குது, அதை ஆடாத விட்டுருச்சு. அன்றைக்கி ஒரு நாள் வந்து கேட்குது, நான் ஆட முடியாமல் போயிடுச்சு, கிறிஸ்மஸுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்துச்சா ஆட முடியலையாம். அப்போ இந்த பிள்ளைகளுடைய ஏக்கத்தை எல்லாம் கூட ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆடல்னா என்ன பரவாயில்ல, 4 நாள் தான் இன்னைக்கு செத்த ஆடுங்கிறார் இயேசு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் உயிரையே கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தொழுவத்தில் அல்லாதவையாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வரீங்க மட்டும்தான் என்னை பாராட்டுறாங்க, என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு சில சபையில் இருக்கிறவங்களே என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சபையில் இருக்கிறவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, வேற ஒரு சபையிலேருந்து வந்து அந்நிய பாஷை வாங்கிட்டு மீண்டும் அவங்க சபைக்கு போய் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் சில ஆடுகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது, அவைகளையும் கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம விசுவாசத்துடைய சொந்தக்காரிங்க, நம்முடைய சொந்தக்காரிங்க. அவங்களை எல்லாம் எங்க கொண்டாடணும்? ரட்சிப்புக்குள்ள கொண்டாடணும். கர்த்தர் வழி நடத்தணும். அதுக்கு தான் நம்மளை படைத்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகுமா? சகலவித நற்கரிகளை நீங்க செய்ய போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகலவித நற்கரிகள் என்ன? எதெல்லாம் கோயிலுக்கு கொடுக்க முடியல அதெல்லாம் நீங்க கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. பாய் வாங்கி தர முடியலையா? இந்த வருஷம் நீங்க தருவீங்க. ஃபேன் வாங்கி தர முடியலையா? ஃபேன் வாங்கி தருவீங்க. கட்டட நிதி தர முடியலையா? நீங்க தருவீங்க. சகலவித கிருபைகளை உங்களுக்கு ஆண்டவர் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கென்று செய்வீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு நல்ல வருமானம் வந்தால் நான் சாமிக்காக செய்வேன். ஆமென். அல்லேலூயா. அப்படி நல்லா வேண்டுங்க, அப்படி நல்லா நினைங்க, அப்படியாக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே நம்முடைய சபை நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆசீர்வாத கூட்டம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும்தான் இந்த 8 நாள் தான் கிறிஸ்மஸ் புத்தாண்டெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாத கூட்டமும் ஒரு நோம்பி மாதிரி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் கிடையாது, நல்ல ஜெபம், நல்ல சாப்பாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல காணிக்க. அல்லேலூயா. பெரிய அமௌண்ட்டாக காணிக்க தராங்க. நல்ல காணிக்க. சில இடத்துல தங்க காணிக்க, சில இடத்துல வெண்ணி காணிக்க, சில இடத்துல பணம் காணிக்க, சில இடத்துல ஆண்டவர் செல்போன் மூலியமாக அனுப்புகிறார். பிள்ளைகள் நமக்கு நெட்டில் அனுப்பி கொடுக்குறாங்க பணத்தை. எந்த விதத்திலேயாவது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்கிறது, இந்த வருஷம் நீங்கள் சகலவித நற்கிரிகளை செய்கிறவர்களாக மாறப் போகிறீர்கள். அல்லேலூயா. இத்தனை நாள் வாங்குற பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனா இந்த வருஷம் நீங்க கொடுக்கிற பிள்ளைங்களா மாற போறீங்க. அல்லேலூயா. கொடுத்து பழகுங்க, கொடுக்கிற ஆத்மாக்களா மாறுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் கீழே சொல்லுது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நீங்க ஆமென். போன வருஷத்து வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நீங்கள் மாப்பிசிக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சமையல் கட்டெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? நம்முடைய பீரோவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஏடிஎம் கார்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. குறைய விடக்கூடாது. அல்லேலூயா. குறைய விட மாட்டார். ஆமென். அப்படி நாம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்காக உழைக்கிறேன், உங்களுக்காக பாடுபடுகிறேன், நீர் என்னுடைய வருமானத்தை அதிகரிக்கப்படணும்னு சொல்லி பொருளாதாரத்திற்காக ஊக்கமாக நன்றாக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆமே சோத்திரம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் இருந்தாலும் கூட லட்சமாக காணிக்கொள்வோம். சில இடத்துல 1000 பேர் 300 பேர் 500 பேர் இருந்தால் கூட எல்லாம் 10 ரூபா நோட்டு தான். அதுக்கு மேலே மாறாது. நேற்று மீன்று என்று மாறாது. ஒரே 10 ரூபா தான், ஒரே 20 ரூபா தான். அதுக்கு மேலே 10 ரூபா வந்து கவர்மெண்ட்டில் இதுக்குன்னே தயார் பண்ண மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, நம்மளையும் ஒரு நாள் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நம்மளையும் ஒரு நாள் கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். உங்களுடைய நீதி முன்னாடி போகுமா, கர்த்தர் உங்களை பின்னாடி பாதுகாப்பாராம். அல்லேலூயா. நீதி முன்னாடி போகிறதுனா என்ன? நம்ம ஏதாவது நன்மை செஞ்சுருந்தா தான், பொது வாழ்க்கையில் ஏதாவது நன்மை செஞ்சுருந்தா தான் அந்த நன்மை நமக்கு முன்னாடி போய் நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் வராதபடி நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து கிரெடென்ஷியல் தேவை. ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுருக்கணும், சின்ன சின்ன வேலை நம்ம செஞ்சுருக்கணும். அந்த வேலையை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். எதுவுமே இல்லாமல் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னா அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறார். பைபிளில் கூட பாருங்கள், ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு அம்மா சாவரன்னு கூட சொல்லிச்சு, ஒரே கொஞ்சோண்டு தான் அப்போ இருக்குது, கொஞ்சோண்டு தான் என்ன இருக்குது அப்படின்னுச்சு. அப்போ கூட அவர் சொல்கிறாரு, எவ்வளோ சின்னதாக ஒரு ரொட்டி தான் பெரிய ரொட்டியாக சுட முடியுனுச்சு. அப்போ அது ஊழியக்காரர் சொன்னால், அந்த பெரிய ரொட்டியில் 10 பிரித்து, பெரிய ரொட்டியை 10 20 பிரித்து ஒரு சின்ன ரொட்டி என்ன செய்ய கொண்டு வா. அது அவருக்கும் வயிறு நம்பாது, கொடுக்குறவங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்காது. இருந்தாலும் ஒரு சின்ன கிரியாவது நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்புங்க. அடுத்தது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராக. அல்லேலூயா. இந்த வருஷம் முச்சோட ஆசீர்வாத கூட்டம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களே சொல்றாங்க, யாம் பெற்ற இன்ப பெருகையும் ஐயக்கங்கிறாங்க. நாம் பெற்ற இன்பம் ரட்சிப்பு தான். அல்லேலூயா. நாம் பெற்ற இன்பம் ஞானஸ்நானம் தான். அல்லேலூயா. நாம் பெற்ற இன்பம் பரிசுத்தாவி தான். அல்லேலூயா. நாம் பெற்ற இன்பம் திருவிருந்து பங்காளராக நாம் இருக்கிறோம், அதுதான் இன்பம். அல்லேலூயா. போன வாரத்தில் ஆண்டவர் பேசினார், அந்த ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு உள்ளான ஒரு ஜீவன் வருமா. அல்லேலூயா. நமக்கே தெரியாது, ஆனால் ஒரு ஜீவன் வரும். அதுதான், அதனால தான் அந்த ரத்தத்தை திருவிருந்து எடுக்கும்போது கொஞ்சம் பயபக்தியா எடுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதை எடுக்கும்போது எப்படி எடுக்கணுமா, எல்லா தவறுகளையும் பண்ணிக்கிட்டு அப்புறம் மீண்டும் வந்து கிளாஸில் தானே தராங்க, பாஸ்ட்டுக்கு தெரியாது தானே, கும்பலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ரொம்ப தவறு. அது உங்களுக்கு தண்டனை கொண்டு வரும் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உனக்கு பூர்ண கிருபையை நான் தருவேன், பூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன், வல்லமையை தருவேன். எபேசியர் 3 20 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3:20. சீக்கிரமாக. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய இயேசுவுக்கு. அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வோர், எல்லாரும் சொல்லுங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். அப்ப நீங்க வேண்டது நல்லா வேண்டணும். அல்லேலூயா. வேண்டது எப்படி வேண்டணும், நல்லா வேண்டணும், சித்தமானதை வேண்டணும், விசுவாசத்தோட என்ன செய்யணும், வேண்டுதலை விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மளை பயங்கரமாக உயர்த்துவார். ஒரு நாளும் நம்மளை ஆண்டவர் சோர்ந்து போக விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அதான் 19வது வசனம் சொல்லுது, அறிவிக்கெட்டாத அன்பு. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நீங்க நினைச்சு பார்த்தா கூட ஆண்டவருடைய அன்பெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, நாம் ஒரு லைன்ல சிந்திப்போம், அவர் ஒரு லைன்ல சிந்திப்பார். அல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயரமா, அவ்வளவு நீளமா, ஆழமா என்னுடைய வழிகளும் என்னுடைய அறிவும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நமக்கும் கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்கிறார். ஒரு சும்மா டப்பா வைக்கல, தலையை சும்மா மூடி போட்டு வச்சிருக்கிறார். இதுல நிறைய அறிவை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஃப்ளைட்டு பாருங்க, அன்டைம்ல போகுது. இந்த நேரத்துலையும் உருன்னு எங்கேயாவது ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ லட்சம், 20 லட்சம் 25 லட்சம் ஃப்ளைட்டு மேலே பறந்துட்டு இருக்குதான், ஒவ்வொரு இரவுலையும் ஒவ்வொரு பகலிலும். ஆனால் அது எப்படி சரியான நேரத்துக்கு போய் சரியான நேரத்துக்கு இறங்கி சரியான நேரத்துக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போகுது, பத்திரமா கூட்டிகிட்டு கொண்டாந்து விடுது. அல்லேலூயா. கடந்த முறை இரவு 12 மணிக்கு மேலே 12:05 ஃப்ளைட் ஏறினேன். அதிகாலை
அந்த இன்னொரு நாட்டில் அதிகாலை 5:45 போய் அங்கே இறக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அந்த அறிவு இருக்கிறதுனால தான் பத்திரமா போய் என்ன செய்யுது, இறங்குது. அந்த இரவு நேரமாக இருந்தாலும் பத்திரமா போய் இறங்குது. ஆக ஆண்டவர் சொல்ற, உனக்கு தேவையான அறிவை நான் தருவேன். அல்லேலூயா. உலகத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு நான் தருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க பேதையா இருந்தாலும் சரி. நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதடா, சும்மாடா அப்படிமா. நீங்க சொல்லலாம், நான் சும்மா தான்டா, எனக்குள்ள இருக்கிற ரொம்ப வல்லமையானவர். அல்லேலூயா. ஆமென். நான் எனக்குள்ள இருக்கிற ரொம்ப பவரானவர். அல்லேலூயா. நான் எல்லாத்து தலையில, அதிகாரிகள் தலையில கை வச்சு ஜெபம் பண்றேன், போலீஸ்காரங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்றேன். எல்லா பதவியில் இருக்கிறீங்க, அரசியல்வாதிகள் எல்லாரும் என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி விடுறேன். அல்லேலூயா. ஆனா இதே நான் ஒரு சாதாரண ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலையில் இருந்தா அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனா தேவனுடைய வேலையில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் தான், ஆனால் இந்த உலகத்தையே கலக்கிறவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்றார்கள், அவர்களுக்கு என்ன. அல்லேலூயா. அவங்க சர்ச்சு நடத்துறாங்க, அவங்களுக்கு மேல இருந்து வருது. அல்லேலூயா. எங்கிருந்து வருது? உங்களை பார்த்தும் சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வருது? அடிக்கடி பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால, இவங்களை அடிக்கடி ஆசீர்வாத கூட்டம் வைக்கிறதுனால பாஸ்டர் தான் இவங்களுக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்கிறார் என்று எல்லாருமே சொல்றாங்க. பாஸ்டர் வந்து ஜெப உதவி மட்டும்தான் செய்யறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அதையும் தாண்டி மேல இருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் இந்த வருஷம் அதிகமான வல்லமை, அதிகமான கிருபை, நாம் நினைப்பதற்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக ஒரே வசனம், பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரிடம் நிறைய ஐஸ்வர்யம் இருக்குதான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே. ஆமென். அல்லேலூயா. நம்ம பாக்கெட் கம்மியா இருந்தாலும் ஆண்டவர் பாக்கெட்ல நிறைய இருக்குதுங்க. நம்ம பெட்டியில கம்மியா இருந்தாலும் ஆண்டவர் பெட்டியில நிறைய இருக்குது. அவர் நமக்கு நிறைய தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஆசீர்வாதம் கேட்டாலும் சரி, எந்த தலைப்பில் வேணாலும் கேளுங்க. பணத்தை பற்றி, பொருளை பற்றி, நகையை பற்றி, வீட்டை பற்றி, வெள்ளாமை பற்றி, உடையை பற்றி, உணவு பற்றி, ஆவிக்குரிய காரியத்தை பற்றி, சரீர சுகம், தலையிலிருந்து கால் வர சுகம் வேணும் ஆண்டவரே. நீங்கள் எந்த தலைப்பில் கேட்டாலும் சரி, ஆண்டவரிடத்துல தாராளமாகவும் ஏராளமாகவும் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துக்கு போக தேவையில்ல, ஒரே இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணா எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு ஆண்டவர் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்கள் செழிப்பாக வாழப் போகிறீர்கள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி கேவலமா இருந்தோமோ அந்த அளவுக்கு 100 மடங்கு இப்ப ஆப்போசிட்டா நல்லா வாழ போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் உங்களை எப்படியெல்லாம் பேசுனாங்களோ அதெல்லாம் மாற்றி இப்போ வேற மாதிரியே நல்லதாக பேச போகிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொன்னார்களோ எல்லாம் உடையவர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். அல்லேலூயா. பணம் இல்லாதவர்கள் பணம், பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள், வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம், எல்லாவற்றையும் தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.